ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி வால் டு வால். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நியூஸ்ல 40வது வாரமா அடுக்குமாடி கட்டடங்களின் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்தும் விதமா அரசு புதிய கடன் விதிமுறைகளை தற்போது அறிவிச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இதை விட்ட சியோல்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்றதை கேட்ட ஹீரோ வேகமா அங்கிருந்து வீடு வாங்க ஓடுறாரு. அங்க நிறைய பேர் இதை வாங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இவ்வளவு விலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஏஜென்டோ உனக்கு வேணாம்னா சொல்லு, இத வாங்க நிறைய பேர் வரிசையில நிக்கிறாங்க அப்படி சொல்ல உடனே ஹீரோவும் சைன் போடுறாரு. அதுக்கப்புறம் வீடு வாங்கினதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ அவர் வாங்கின வீட்டுக்கு கடன் கேட்டு பேங்குக்கு போறாரு. ஹீரோ பேங்க்ல தான் வேலை பாக்குறாரு. அவரோட வேலை பாக்குற எல்லாரும் வீடு வாங்கினதுக்கு கங்க்ராச் சொல்றாங்க. ஹீரோவோட சம்பளத்துக்கு மேல வீட்டுக்கு வாங்கின கடன் இருக்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு லேண்ட ஹீரோவும் அவங்க அம்மாவும் விற்கிறாங்க. அப்படியே அந்த சீனு கட்டாக ஹீரோ வீட்டுல தூங்குறத காட்டுறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தூங்க முடியாம டிஸ்டர்ப் ஆகுது. சத்தம் கேட்க கேட்க ஹீரோவால தூங்கவே முடியல. அடுத்த நாள் எப்பயும் போல ஹீரோ வேலைக்கு போறாரு. அப்ப நியூஸ்ல வீட்டோட விலை குறைவா இருக்கு அப்படி சொல்லிட்டு, ஆனா சியோல்ல வீட்டு விலை கூடிக்கிட்டு தான் போகும், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவும் பேங்குக்கு போறாரு. அங்கே போனதும் பேங்க்ல அவரோட கூட வேலை பார்க்கிற ஒருத்தர் சொந்தமா சியோல்ல வீடு வாங்கி ஏழையில இருந்து ஒரு பிடி ஏறி மாடி விட்டு ஏழை ஆயிட்ட அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போனதை நினைச்சு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவரு உன்னோட சம்பளத்தை விட கடன் அதிகமா இருக்கு, என்ன பண்ண போற அப்படி சொல்லிட்டு, இதுக்குதான் நான் சொன்னேன் 2 வேலை பாருன்னு, கல்யாணம் வேற வேணாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் கல்யாணத்தை பத்தி தான் பேசாதுன்னு சொல்லியிருக்கல அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டை லீஸுக்கு விடலாம் அப்படின்னு பார்த்தாலும் கடன் ஓவரா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு எங்கேயோ பார்ட்டிக்கு கூப்பிடுறாரு. ஹீரோ போகல. அப்படியே அந்த சீனும் கட் ஆகி ஹீரோட வீட்டுக்கு வராரு. அங்க மறுபடியும் சவுண்ட் கேட்க ஹீரோ மெயின்டெனன்ஸ் ரூம்ஸ்க்கு கால் பண்ணி சத்தம் கேட்கறதா சொல்றாரு. அதுக்கு அவரு நாங்க கால் பண்றோம், அவர் எடுக்கல அப்படி சொல்ல நேர்ல போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கீழ் வீட்டுக்காரங்க இங்க இருந்து தான் சத்தம் வருதுன்னு நினைச்சு என்னோட சுவத்துல எழுதி வைக்கிறாங்க, கொஞ்சம் அதையும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட் டைம்ல பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றது இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்க அங்க கீழ் வீட்டுல உள்ளவங்க நோட்டீஸ் எழுதி சுவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. அதை கேமரா வழியா பார்த்துட்டு ஹீரோவும் கதவை திறக்க கதவு திடீர்னு திறந்துருது. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. உங்களுக்கு ஒன்னும் அடிப்படையிலே அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவும் அவங்கள பார்த்து நான் எதுவும் பண்ணலைங்க, எதுக்கு என் கதவு முன்னாடி இப்படி நோட்டீஸ் எழுதி ஒட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க நீங்க சத்தம் போடுறதுனால என்னோட பசங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படி சொல்ல, அதுக்கு அவரு அதான் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்ல அப்படி சொல்றாரு. அதுக்கு அவங்களும் இங்க பாருங்க சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க விருப்பம், என் புருஷன் வந்த பிரச்சனை அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் என்ன விட்ட ஓரம் மிரட்டுறீங்க, அதான் என் ரூம்ல இருந்து சத்தம் வரலன்னு சொல்றேன்ல அப்படி சொல்லிட்டு வேணும்னா வீட்டுக்குள்ள வந்து பாருங்க சத்தம் மேல் வீட்டுல இருந்து தான் கேக்குது அப்படி சொல்ல, அந்த லேடி வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க சத்தம் கேட்காம இருக்க அதோட அந்த லேடியும் இந்த காலத்து பசங்களுக்கு மன்னிப்பு கேட்க கூட தெரியல அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி ஹீரோ கிட்ட வாடகைக்கு இருக்கோம்னு கேவலமா பாக்குறீங்கல்ல அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட கதவுல ஒட்டி இருந்த அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு மேல இருக்கிற வீட்டுக்கு கோவமா போறாரு. அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் கீழ் வீட்டுல இருக்கேன், எனக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால நீங்க கொஞ்சம் போனை வைப்ரேட்ல போடுறது, ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் மெதுவா பாருங்க, நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன், நீங்க வந்த பின்னாடி தான் சத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவரு மேல சத்தம் வருதுன்னு கீழ் வீட்டுக்காரங்க உங்ககிட்ட சொல்லி எரிச்சல் போட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, இப்ப அதே மாதிரிதான் நீங்க சொல்றது எனக்கு எரிச்சலா இருக்கு, தூங்கி கிடந்தோன்னு சிப்பி சத்தம் போடாத அப்படி சொல்றது எனக்கு எரிச்சலா வருது அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு அவரும் மன்னிப்பு கேட்கிற நேரத்துக்கு மேல் வீட்டுக்கு போய் அங்க உள்ளவங்களை சத்தம் போடாதீங்க அப்படி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அப்ப மேல் வீட்டுல இருந்து தான் சத்தம் வருதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் ஆமா நானும் சத்தம் போடல நீயும் சத்தம் போடல, வேற எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ மேல உள்ள ரூமுக்கு போறாரு. அங்க நம்பர் 16 வீட்டுல இருக்கவர் நிக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க அலார வைக்கிற சத்தம் மேல கேக்குது அப்படி சொல்ல, நான் அலாரெல்லாம் வைக்கலையே, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல அப்படி சொல்லிட்டு மேல உள்ள வீட்டுல இருந்து தான் சத்தம் வரணும் அப்படி சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மேல போறாரு. அங்க ஒரு வயசான தாத்தாவும் பாட்டி இருக்காங்க. அங்க போயிட்டு ஹீரோ அவர்கிட்ட நீங்க வாக்கர்ல நடக்கிற சத்தம் கேக்குது, அது கீழே இருக்கிற எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு, வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படி சொல்ல, அதுக்கு அந்த வயசானவரு வாக்கர்ல நடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு, நானே நடக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா இருக்கா, நாங்களே எங்களை சுத்தி உள்ளவங்களை அனுசரிச்சுட்டு தான் இருந்தோம், எல்லாருமே இருக்கிற இடத்துல கொஞ்சம் சத்தம் வரத்தான் செய்யும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ ஒருவேளை உங்க நாய் குறைக்கிற சத்தமா இருக்குமோ அப்படி சொல்றாரு. அதுக்கு அவரு என்னது என் நாய் குறைக்கிறது உனக்கு அங்க வரைக்கும் கேக்குது அப்படி சொல்லிட்டு மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாரு. அதோட ஹீரோ அங்கிருந்து போறாரு. அந்த வீட்டோட ஓனரை பார்க்க போறாரு. அங்க அவங்க இல்லாம இருக்கவும் திரும்பி வரும்போது அந்த ஓனர் லேடி நீங்க தான் சத்தம் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசுறாங்க. நானா கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம், என் கீழ் வீட்டுல இருக்கிறவங்க தான் என் டோர்ல நோட்டீஸா எழுதி வைக்கிறாங்க அப்படி சொல்ல, அதுக்கு அந்த மேடமோ அது என்னோட வீடு தான் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ உங்களோட வீடு தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க ஆமா நான் தான் லீஸுக்கு விட்டுருக்கேன், லீஸ் முடிஞ்சுதான் அவங்கள போக சொல்லிடலாம் அப்படி சொல்ல, ஹீரோ எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பில்டிங்ல இருந்து
தான் வருது, ஆனா மேல இருந்து தான் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இந்த பில்டிங் வால் டு வால்ல இருக்கு, அதனால எங்க இருந்து வேணா சத்தம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நைஸா பணத்தை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஹீரோவும் அதுவும் சரிதான், எல்லாருமே இருக்கிற இடத்துல சத்தம் கேட்கறது நேச்சர் தான் அப்படி சொல்ல, அதுக்கு அந்த மேடமும் நீங்க ஒரு வீட்டோட ஓனர் தானே அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் வாங்குற சம்பளமே பத்தல அப்படி சொல்ல, அதுக்கு அவங்க வீட்டை வாங்க முடியறவங்களுக்கு தான் இதை கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு வீட்டோட விலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ அங்கிருந்து லிப்ட்ல அவங்க கொடுத்த அந்த பணத்தை ஓபன் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வீட்டுக்கு பக்கத்துல போக அங்க மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸா இருக்கிறத பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்து அதை அவரோட ஃப்ரெண்டு கிட்ட காட்ட, அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணாம நீ அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வட்டி கிட்ட பணம் தேவைப்படுதுல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் நேத்து சிஓக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு விஷயத்தை கறந்துட்டே அப்படி சொல்லி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதை விட 9 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோ இது சட்டவிரோதமானது அப்படி சொல்றாரு. இதைத்தான் சிஓ பண்றாரு, உனக்கு தேவைப்படுமேன்னு சொன்னேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அதுக்கு எனக்கு பணம் வேணுமே அப்படி சொல்ல, கடன் வாங்கு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ஆல்ரெடி நான் கடன் வாங்கி நொந்து போயிருக்கேன், இதுல எங்க போய் கடன் வாங்குவே அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படி இந்த சீன் கட் ஆகி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு சொன்னதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபுட் டெலிவரி பண்ண போறாரு. அப்ப ஹீரோக்கு யதார்த்தமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கஸ்டமருக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி சாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் நீ சொன்னதை கேட்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு அவரு காசு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ ரெடி பண்ணிருவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட பார்க்க போறாரு. அவர்கிட்ட எனக்கு இப்பவே என்னோட வீட்டை வித்தாகணும் அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் டைம் என்ன இப்ப இந்த நேரத்துல எப்படி முடியும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு சைன் பண்ணி தாங்க அப்படி சொல்றாரு. அப்படி இந்த சீன் கட்ட ஹீரோவை பார்க்க அந்த வீட்டை விற்கிற ஏஜென்ட் அங்கே வராரு. அவரை கூட இந்த வீட்டை வாங்குற இன்னொருத்தர் வராரு. ரெண்டு பேருமே ரேட்டு பேசி வீட்டை விற்கிறாங்க. ஹீரோ அக்கௌண்ட்ல பணம் ஏறினதும் ஹீரோ அங்கிருந்து வேகமா அவரோட வீட்டுக்கு ஓடி வராரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 85 மில்லியன் கிடைச்சிருக்கா அப்படி சொல்ல, அதை வச்சு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. ஹீரோவும் அதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே பணம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருச்சுடா, இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா பணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பொறுமையா மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட 24 மணி நேரமும் இதே ஒர்க்க மட்டும் பாரு, ஆபீஸ்லாம் வர வேணாம், கேர்ஃபுல்லா இரு அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் கடன் இல்லாத உலகத்துக்கு வந்து அப்ப சொல்லு உன்னோட தேங்க்ஸ் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு புதுசா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. எனி டைம் அந்த ஒர்க்லயே இருக்காரு. அதுக்கப்புறம் நைட் ஆக ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தூங்குற நேரம் பார்த்து யாரோ ஒரு மர்ம நபர் ஹீரோவுக்கு தெரியாம எதையோ இங்க வந்து வச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட கம்ப்யூட்டர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேப்பர்ஸையும் பார்த்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதை பத்தி ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கதவை தட்டுறாரு. அவர்கிட்ட இப்ப என்ன நான் தான் இதை பண்றேன் அப்படி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் உங்க டோர்ல இனிமே இதை ஒட்டக்கூடாதுன்னா நான் உள்ள வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு உள்ள வராரு. அங்கே வந்து பார்க்கும்போது சத்தம் வராம இருக்கு. அதுக்கு ஹீரோ யாராச்சும் வந்தா மட்டும் சத்தம் கேட்க மாட்டேங்குது, இது எல்லாமே இந்த கீழ் வீட்டுக்காரங்களோட வேலையா தான் இருக்கும், அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க, இது எல்லாமே அவங்க என்ன பழி வாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாரு. ஆனா அதை அவர் நம்பவே இல்லை. என்ன பார்த்தா அவனுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா, கீழ் வீட்டுக்காரங்க போற சத்தம் மேல் வீடு வரை எப்படி கேட்கும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. அதுக்கு ஹீரோ கோவப்பட்டு தரைய போட்டு அடிக்கிறாரு. அதை யாரோ மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறத பார்த்த ஹீரோ வேகமா கீழ் வீட்டு லேடியோட கதவை தட்டுறாரு. அதை பார்த்த இன்னொரு பொண்ணு என்னன்னு கேட்க, இவங்க என்னை வேவு பாக்குறாங்க, நான் தான் சத்தம் போடுறேன் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு அப்ப நீங்க சத்தம் போடலையா, நீங்க தான் சத்தம் போடுறீங்க அப்படின்னு கூட நானும் நினைச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே இறங்கி போயிட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட் அண்ணந்து பாத்துக்கிட்டு இருக்க அங்க ஒருத்தர் வந்து ஹீரோ கிட்ட லைட்டர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட பக்கத்து வீட்டு பில்டிங்ல ஒரு பொண விழுந்திருக்கும் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ எதுக்குன்னு கேட்கிறாரு. பில்டிங்ல சத்தம் வருதுன்னு சொன்னதுக்கு சொல்ல, அதுக்காக யாராச்சும் கொலை பண்ணுவாங்களா அப்படி சொல்றாரு. ஆனா அவரோ ஹீரோவை கொலை பண்ற மாதிரியே மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கவும் ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராரு. அதுக்கப்புறம் லிப்டுக்குள்ள இருக்காரு. அங்கேயும் அவர் கையில ஒரு கத்தியோட நிக்கிறத பார்த்த ஹீரோ பயந்து நடுங்கி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பிளாட் வந்ததும் வேகமா ஓடி போய் கதவை அடைச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு மறுபடியும் சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கி எந்திரிச்சு வராரு. அங்க அவங்க அம்மா ஹீரோக்கு சமைச்சு வச்சிருக்காங்க. அதை ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவும் நான் இங்க உன்னோட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமா இருக்காப்பா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் உங்க கடன் என்னோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன் அப்படி சொல்ல, அதுக்கு அவங்க சத்தம் ஓவரா கேக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. வீடே சுக்கு நூறா உடையிற அளவுக்கு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது நடந்தது எல்லாமே கனவுன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க மறுபடியும் திடீர்னு சத்தம் கேக்குது. ஹீரோ கோவப்பட்டு ஒரு சுத்தியில எடுத்து தரையில அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கதவை யார தட்டவும் யாருன்னு போய் ஹீரோவை பார்க்க போக அங்க ஒரு கும்பல் நின்னுகிட்டு இருக்கு. இப்ப இவர் கதவை துறஞ்சதும் சத்தம் கேட்கல. இவனால நம்மள முட்டாளாக்கி இருக்கான், ஃபர்ஸ்ட் இவன் வீட்டை பார்க்கணும் அப்படி சொல்லி உள்ள போறாங்க. ஹீரோ யாரையுமே விட மாட்டாரு. அதுக்கு போலீஸ்ல சொன்னாதான் சரியா வரும் அப்படி சொல்ல அங்க அந்த ஓனர் மேடம் வராங்க. அவங்க இந்த பிரச்சனையை ஏன் இவ்வளவு பெருசாக்குறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அங்கிருந்த பெரியவரு அதுக்குன்னு சத்தத்தோடைய வாழ முடியும் அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த மேடமும் பில்டிங்ல பிரச்சனை சொல்றல அப்படி
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த ஒருத்தர் சத்தம் போடுறவனை பிடிக்கிறது எப்படி பில்டிங்ல பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மேடமோ யாருக்கெல்லாம் சத்தம் கேட்கறது பிரச்சனையா இருக்குமோ அவங்க எல்லாருமே வெளியில போங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கீழ் வீட்டுக்காரங்க தான் இதுக்கு காரணம் அப்படி சொல்ல அதுக்கு அந்த மேடமோ சரி அவங்க வீட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டை செக் பண்றோம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது சத்தம் கேக்குது. அதை பார்த்த ஹீரோ ஒரு போனை பார்த்து யாருடா இதை ஏன் வீட்டுல செட் பண்ணி வச்சது அப்படி சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்க இருந்து வெளியில போங்க அப்படி சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் அங்கே கொலை பண்ண தூண்ட ஒருத்தனை பார்த்து எல்லாம் ஓ வேலை தானா அப்படி சொல்லி கத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்த போலீஸை பார்த்து இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைங்க, கீழ் வீட்டுக்காரங்க பால்கனி வழியா வந்து இதை பண்ணிருக்கணும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கீழ் வீட்டுக்காரனை அடிச்சு மயங்க வச்சிட்டா அப்படி சொல்லிட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ இருக்காரு. அங்க அவங்கள்ட்ட போன கேட்டு வாங்கிக்கிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படி சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை பிடிச்சி மறுபடியும் அங்கிருந்து ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. போலீஸும் கதவை திறக்க இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படி சொல்றாரு. போலீஸ் ஹீரோக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அங்க ஓனர் மேடம் இருக்காங்க. ஹீரோ கிட்ட போலீஸும் நீங்க பண்ண அந்த பிசினஸ் சட்டவிரோதமானது அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழ் வீட்டுக்காரர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதுக்காக நாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் அவரோட லேப்டாப்பை பார்த்து எல்லாமே போச்சு அப்படி சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கும் லெட்டரை எழுதிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோ ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே மேல இருக்கிற அந்த வீட்டுக்காரர் ஹீரோவை பார்த்து சத்தம் போடாதுன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ நான் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படி சொல்ல அதை அவரு கேட்கறதா இல்ல. ஹீரோவை அடிச்சு இழுத்து அவரோட வீட்டுக்குள்ள போய் ஹீரோவை அடிக்கிற அந்த நேரம் பார்த்து மறுபடியும் சவுண்ட் கேக்குது. உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ உண்மையிலே நீ இல்லையாடா அப்படி சொல்லிட்டு நீ பாவம் தாண்டா அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போய் கீழே உள்ள அந்த வீட்டுல சவுண்ட் வர்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கீழே இருந்து சவுண்ட் கேக்குது. அப்ப இவங்களும் இதுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேப்பர் இருக்கிறத ஹீரோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு இவ்வளவு கொஞ்சம் வயசு பையனுக்கு சொந்த வீடா அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு என்னோட வீட்டையும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்ல அதுக்கு அவரும் என் வீட்டையும் இவர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல மேல உள்ள வீட்டையும் இவங்களே வாங்கியிருக்கலாம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபார்ட்மெண்டோட ஓனரா தான் இருக்கும், அவங்க தான் இந்த சத்தத்துக்கு காரணமா இருப்பாங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு ஆனா அதுக்கு ஆதாரம் வேணுமே அப்படின்னு ஹீரோவும் சொல்லவும் அதுக்கு கூட இருந்த ஒருத்தரும் அப்படி மட்டும் ஆதாரம் இருந்துச்சுன்னா இந்த வீட்டை வாங்குறது செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவங்கள மிரட்டி நம்ம இதை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த மேடமும் அந்த ரூமுக்கு கால் பண்ண அதை ஹீரோ எடுத்து பேசுறாரு. ஹீரோ கிட்ட அன்னைக்கு நடந்ததை பத்தி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும், என்னோட ரூமுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி போன வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் மேல போறாரு. அங்க அவங்க ஹீரோ கிட்ட நேற்று நடந்ததுக்கு காரணம் கீழ் வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே வாடகைக்கு இருக்கிற யாரோ அந்த மேடத்தை பார்க்க வராங்க. அந்த மேடத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோ உங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பக்கமா போறாரு. அங்க போயிட்டு ஒவ்வொரு ரூமா நீங்க சத்தம் போடுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கன் இருக்கு, அதை ஹீரோ பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மேடத்தோட ஹஸ்பண்ட் ஹீரோவை பார்த்துட்டு யாரா நீ அப்படி சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா அப்படி சொல்லி அவரை அட்டாக் பண்றாரு. அதோட அந்த மேடமும் அங்கே வராங்க. எல்லா வீட்டையும் வாங்கத்தானே நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு ஹீரோ அந்த மேடத்தோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்த அந்த மேடம் அங்கே வந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இவர் எங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து கத்திக்கிட்டே நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலாச்சும் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட் ஆகி சரி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் வீட்டுக்கு போயிட்டு போன் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் ஆனார்ல அவர் மேல சந்தேகம் வருது. அங்கிருந்து அவரோட ரூமுக்கு போயிட்டு உங்கள்ட்ட வைஃபை கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்க அவரு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா அவரோட ரூம்ல மட்டும் கனெக்ட் ஆக ஹீரோக்கு மறுபடியும் சந்தேகம் வருது. அவர் ஒர்க் அவுட் பண்ற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு என்னோட கார்டை யூஸ் பண்ண முடியாது, உங்க கார்டை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க யூஸ் பண்ணிக்க சொல்ல ஹீரோவும் அதை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு, நான் சும்மா ஏதாச்சும் ஆபத்தான இடத்துல ஃபேமஸான வீடியோவை எடுத்து ஒரு டிவி கிட்ட கொடுப்பேன், அவனுக்கு அதை வாங்கி போட்டுட்டு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் தான் முடிவு பண்ணேன். அப்பதான் இந்த சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சத்தம் யாரால வந்துச்சோ அவனை கொல்லணும் போல தோணுச்சு அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு தான் கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட ஹீரோவும் அங்கிருந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா அவரோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்து எதையோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூமை திறந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் போட்டோ எடுத்துட்டு கதவை திறக்கும் போது அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அவரும் கதவை திறந்துட்டு சாவியை மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள பேசிட்டு அங்க வந்து சத்தம் போடணும் அப்படின்னு சொன்னவங்களை கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னதை வீடியோ எடுத்து வச்சிருந்து அதை போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே பேசுனதை வீடியோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ அவனை கொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு மனசு இல்லாம கொல்லாம வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு சவுண்ட் கேட்டு அவர் எந்திரிச்சு
போக அங்க கீழ் விட்டு பைத்தியம் மாதிரி நடிச்ச அந்த லேடி அங்க வந்து அங்க இருக்கிற வயர் எல்லாத்தையுமே பறிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவரு ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க என் புருஷன் படுத்த படுக்கைய கடக்கிறாரு அப்படி சொல்றாங்க. அதுக்கு அவரும் அவர் நடிக்க தானே சொன்னேன், அவரையும் உண்மையிலே அவர் அடிச்சுக்கிட்டாரு அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன உனக்கு பணம் தானே தேவை அப்படி சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்க அவங்க அதை வாங்காம அங்க இருக்கிற எதையை போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு அவரும் இவ்வளவு நாள நான் பாதுகாத்து வச்சிருந்தே உடைக்கிற அப்படி சொல்லி சுத்தியலால அந்த லேடி அடிச்சு கொள்றாரு. அதை மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ வெளியில போக ஓடுறாரு. கடைசியா அந்த கில்லர் கிட்டே மாட்டிக்கிற அவன் போலீஸ் கிட்ட ஹீரோ தான் அந்த லேடியை கொண்ட மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு அவனையே அடிக்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் செட் பண்ணதுதான், எல்லாருமே நீ தான் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு நம்புற அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் மேல் வீட்டு லேடி தான் இருக்குல்ல காரணம், ஒரு பில்டிங்கை ஒழுங்கா கட்டாம சத்தம் வர வச்சது அவங்க தான், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோ அப்ப மேல் வீட்டுக்கு போக வேண்டியதுனாடா எதுக்கடா என்ன இதுக்குள்ள இழுத்து விட்ட அப்படி சொல்ல நீ தான் இதுக்கு சரியான ஆளுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தெரிய வருது இவ்வளவு நாளா ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சது அந்த கில்லர் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அந்த கில்லரும் ஹீரோ கிட்ட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டர் எங்க இருந்த சத்தம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க தன்னோட உயிரையை விட்டான். அது மட்டும் இல்ல பில்டிங்ல இருந்த பிரச்சனையில தான் சத்தம்னு எல்லாருமே பேசுவாங்க, அதுல இருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சான், மத்த எல்லாருமே ரத்த வெள்ளத்துல மலர்ந்தாங்க அப்படின்னு நியூஸ்ல வரும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த கில்லர் சொல்ல ஹீரோ பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கில்லர் ஹீரோவை கொல்ல பார்க்க ஹீரோவோ நான் உன் கூட இருக்கேன், கீழ் விட்டு லேடி உன் பிளான சொதப்பிட்டா, நான் உன்னோட பிளானுக்காக உன் கூட துணையா இருப்பேன், அது மட்டும் இல்ல நீ சொன்ன மாதிரியே நியூஸ்ல சொல்லிடுறேன் என்னை விட்டு அப்படி சொல்ல அதுக்கு அந்த கில்லரும் சரின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட பாடியை தூக்கிக்கிட்டு எங்கேயோ போய் ஒரு வீட்டுல வச்சு கேஸ் லீக் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து வராங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு மெதுவா போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த ஓனரையும் அவரோட ஹஸ்பண்டையும் புடிச்சு வச்சுட்டு யார்டா நீ அப்படின்னு அவங்க கேட்கும் போது உனக்கு ஞாபகம் இல்லையா இந்த பில்டிங்ல பிரச்சனை இருக்குன்னு நான் ஒரு வீடியோ சோசியல் மீடியால சொல்லும் போது அதை நீ மறைக்கிறதுக்காக என்ன ஆளை வச்சு அடிச்ச, அவங்கள்ட்ட இருந்து நான் உயிரை பணைய வச்சு தப்பிச்சேன், ரவுலி கிட்ட அடியும் வாங்கினேன், அது மட்டும் இல்ல நீ வக்கீலா இருந்துகிட்டு எதுக்காக இந்த பில்டிங்கை வாங்கணும், அதுக்காக தான் நான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படி சொல்றான். அது மட்டும் இல்ல நீ உன் ஹஸ்பண்ட் மறைச்சு வச்சிருக்கிற கருப்பு பணம் எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க தெரியாதுன்னு சொல்ல நீ உன் ஹஸ்பண்ட் பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல பெரிய இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க எனக்கு எதுவும் தெரியாது என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் அப்படி சொல்றாங்க. அவர் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பாக்குறாரு. அவர் போன நேரம் இங்க ஹீரோ அந்த லேடி கிட்ட நான் அவன் பக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லி அவங்க கட்ட அவுக்க போற அந்த நேரம் பார்த்து அந்த கில்லர் அங்கே வந்து அவங்களை அடிச்சு இழுத்து பணம் எங்க இருக்குன்னு சொல்ல போறியே இல்லையா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அங்க அவங்க ரெண்டு பேருமே அடிக்கிற அந்த அடியை பார்த்து ஹீரோ ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண பார்க்க அதுல தோட்டா இல்லாம போயிடுது. அதோட அந்த கில்லர் என்னையவே கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு துரோகி அப்படின்னு சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த லேடியோட புருஷன் ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கிறத அந்த கில்லர் மேல அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் தாங்க முடியாம ஹீரோவும் கதவை திறக்க சொல்ல அந்த லேடி லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கில்லர் சண்டை போட்டதுல அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு அவனும் சாகர நிலைமையில வந்து அங்க நிக்கிறான். அதை பார்த்து அந்த லேடி ஹீரோ கிட்ட கில்லரை கொல்ல சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவனை கீழே விழுந்துடுறான். அதோட அந்த லேடி உனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நீ கெடுத்துட்ட அப்படி சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ணி அந்த கில்லரை பார்த்து பில்டிங்ல தப்பு இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு தன்னாலேயே பேசிட்டு இருக்கும் போது அந்த கில்லர் பின்னாடி இருந்து அந்த லேடியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க அதை அந்த கில்லர் என்கிட்ட தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவும் அதை தராம நெருப்பு வச்சு எல்லாத்தையுமே எரிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கில்லரும் செத்து போயிடுறான். அப்படி ஹீரோ பில்டிங்க்கு நெருப்ப வச்சுட்டு அங்க இருந்து கீழே வந்து மயங்கி விழுகிறாரு. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஹீரோ கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இனிமே நீ என் கூடவே இருக்கணும் அப்படி சொல்றாங்க. நைட்டு ஹீரோ தூங்கும் போது அவருக்கு பில்டிங் எரிஞ்ச அந்த ஞாபகம் தான் வருது. அதோட ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி அங்க சியோலுக்கு போய் அவரோட ரூம் நம்பர் 14க்கு போறாரு. அங்க ஒரு பேப்பர் எடுத்து பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.